தமிழகத்திலேயே மிக குறைந்த வாக்குப்பதிவு பாளையங்கோட்டை தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சரிவு என்றே பார்க்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கடைசியாக 78.06% வாக்குகள் பதிவான நிலையில் படித்தவர்கள் அதிகம் உள்ள தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டையில் வெறும் 68.97% வாக்குகள் மட்டுமே பதிவாகி மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்தியும் இந்த சதவீதம் குறைந்ததற்கான காரணம் என்ன என சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் ஒரு விரிவான ஆய்வினை மேற்கொண்டோம். அதில் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு கள நிலவரங்கள் தெரிய வந்துள்ளது. முக்கியமாக பாளையங்கோட்டை தொகுதியில் 35 வார்டுகளையும் மேலப்பாளையம் போன்ற மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியையும் உள்ளடக்கியது. இந்த அரசு ஊழியர்கள் அதிகம் வசிக்கும் ஒரு தொகுதி இந்த பாளையங்கோட்டை தொகுதி. மிகுந்த கல்வியில் சிறந்த விளங்கும் தொகுதியும் இதுதான். இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் சரிந்தது ஏன் என்பது குறித்து பல்வேறு அதிர்ச்சிகரமான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பொதுவாக நகர்ப்புற தொகுதிகளில் மற்ற ஊரக தொகுதிகளைப் போல தேர்தலில் பொதுவாக கூறப்படும் பண பட்டுவாடா என்பது அதிக அளவில் நடைபெறுவதில்லை. இந்த தேர்தலிலும் அதே நிலை நீடித்ததை பார்க்க முடிந்தது. பாளையங்கோட்டைக்கு அருகில் உள்ள நெல்லை மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் பிரதான வேட்பாளர்கள் பொதுவாக பணம் விநியோகம் செய்ததாக கூறப்படும் நிலையில் பாளையங்கோட்டையில் அது போன்ற ஒரு மிகுந்த பணம் கொடுத்த கூறப்படும் விவகாரம் எதுவும் பதிவாகவில்லை. மற்ற வேட்பாளர்கள் பண விநியோகத்தில் ஒருவேளை ஆர்வம் காட்டாததால் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் அடைந்த ஒரு தரப்பு வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லவே ஆர்வம் காட்டவில்லையா என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இது தவிர படித்தவர்களின் அலட்சியம் சுற்றுலா மோகத்தில் முடிந்ததாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. நிகிதா, பாளையங்கோட்டை தொகுதியில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். தேர்தல் நாளன்று வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்ததால் வரிசையில் நின்று வாக்களிக்க பலரும் முன்வரவில்லை என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அதைவிட முக்கியமாக தேர்தல் விடுமுறையை தொடர்ந்து வந்த விடுமுறை நாட்களுடன் இணைத்து பல்வேறு நடுத்தர வர்க்கத்தினர் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று விட்டதாகவும் கூறப்பட்டது. ஜனநாயக கடமையை ஆற்றுவதை விட விடுமுறையை கொண்டாடுவதற்கு அவர்கள் முன்னுரிமை அளித்து விட்டனரோ என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் மேலாக ஆராய்ந்த போது சில இடங்களில் எஸ்ஐஆர் பணிகளில் சில இடங்களில் தொய்வு ஏற்பட்டு இருந்ததாக மேலப்பாளையத்தின் ஒரு சில பகுதிகளில் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவிக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பதும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதில் ஏற்பட்ட சுணக்கமும் புள்ளி விவரங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மாவட்டத்தில் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை, இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் ஓரளவு நன்றாகவே நடந்ததை பார்க்க முடிந்தது. இதற்கெல்லாம் மேலாக திருநெல்வேலி இந்த பாளையங்கோட்டையின் மேலப்பாளையம் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்களில் பெரும்பாலானோர் இன்னமும் வளைகுடா நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் வேலை பார்த்து வருகின்றனர். கடந்த காலங்களில் தேர்தலுக்காக ஊர் திரும்பிய இவர்கள் இந்த முறை பயண செலவு மற்றும் இதர காரணங்களால் சொந்த ஊருக்கு வர ஆர்வம் காட்டவில்லை என்பதையும் நம்மால் காண முடிந்தது. இதுவும் அந்த பகுதியில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைய காரணமாக சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து ஒரே கட்சியை கடந்த 35 வருடங்களாக இதே தொகுதியில் இதே தொகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சலிப்பு இந்த பாளையங்கோட்டை தொகுதி மக்களுக்கு ஏற்பட்டதையும் நம்மால் காண முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆயுதம். ஆனால் கல்வி அறிவு பெற்றவர்கள் அதிகம் வாழும் பாளையங்கோட்டை தொகுதியிலேயே மக்கள் இந்த அளவுக்கு தேர்தலை புறக்கணித்திருப்பதை கவலை அளிக்கும் விஷயமாகவே பார்க்க வேண்டும். பணத்திற்காக வாக்களிப்பதும் சுயநலத்திற்காக ஜனநாயக கடமையை புறக்கணிப்பதும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு அழகல்ல என்பதே நமது கருத்தாக இருக்கிறது. பொதுவான சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது.